தற்பொழுது எமது நாடான இலங்கை நாட்டில் கிராம சேவகர் அல்லது கிராம நிலதாரி பதவிக்கு ஆட்சேர்ப்பதற்கான போட்டி பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. கடந்த 24 முதல் இந்த விண்ணப்பங்கள் ஆன்லைனில் கோரப்பட்டு வருகின்றது. இது எதிர்வரும் 24 நவம்பர் மாதம் காலை 9 மணியுடன் முடிவடைகின்றது. தகுதியானவர்கள் அதற்கிடையில் விண்ணப்பித்துக் கொள்வது சிறந்தது. எங்களுடைய சமூகம் அரச துறைகளில் அரச திணைக்களங்களில் பணியாற்றுவது மிகவும் குறைவாக உள்ளது. இது இந்த சமூகத்தின் பின்னடைவுக்கு மிக முக்கியமானதொரு காரணமாகவும் அமைந்துவிட்டது. எங்களுடைய சமூகம் இலங்கையின் அனைத்து பிராந்தியங்களிலும் அனைத்து அரச நிறுவனங்கள் மற்றும் திணைக்களங்களிலும் பணியாற்றுவது இந்த சமூகத்தின் விடியலுக்கு வழிகோலும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் எங்களுடைய சமூகம் ஒரு வர்த்தக சமூகமாகவே இந்த நாட்டிலே காலம் காலமாக பதியப்பட்டு வருகின்றது. இந்த நிலை மாற வேண்டும். அந்த வகையில் ஒவ்வொரு காலங்களிலும் அவ்வப்போது கோரப்படுகின்ற அரச பதவிகளுக்கு எங்களுடைய சமூகத்தவர்கள் ஆர்வத்துடன் சென்று விண்ணப்பித்து அந்த பதவிகளில் உள்நுழைவது மிகவும் காலத்தின் கட்டாயமாகும். கிராம சேவகர் பதவி சுருக்கமாக பார்ப்போம். கிராம சேவகர் பதவி ஒரு சமூகத்தின் மிக முக்கியமான பதவியாகும். ஏனெனில் கிராம சேவகர் அந்த சமூகத்தின் அரசின் பிரதிநிதியாவார். அவரின் பங்கு சமூக வளர்ச்சிக்கும் மக்கள் நலத்துக்கும் அடிப்படையாக அமைந்துள்ளது. அரசாங்கம் மற்றும் மக்களுக்கிடையிலான உறவு பாலமாக கிராம சேவகரே காணப்படுகின்றார். கிராம சேவகர் அரசு மற்றும் பொதுமக்களிடையே தொடர்பை ஏற்படுத்தும் முக்கிய அதிகாரி. அவர் மூலம்தான் ஒரு கிராமத்தின் அரச திட்டங்கள், உதவித்தொகைகள், அனுமதிகள், சான்றிதழ்கள் போன்றவை மக்களுக்கு சென்றடைகின்றன. மக்களின் அடிப்படை தேவைகளை அடையாளம் காணுபவராகவும் கிராம நிலதாரியே காணப்படுகின்றார். மக்களின் கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, நீர், மின்சாரம் போன்ற தேவைகளை அரசிடம் அறிக்கை செய்பவராகவும் கிராம நிலதாரி காணப்படுகின்றார். அப்படியென்றால் எங்களுடைய சமூகத்தில் எத்தனையோ தேவைகள் தேங்கு நிலையில் காணப்படுகின்றது. எங்களுடைய சமூகத்தில் இவ்வாறான பதவிகள் உருவாகி இருக்குமாக இருந்தால், நாங்கள் ஆர்வமாக அந்த பதவிகளிலே இணைந்திருப்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த தேவைகள் என்றோ பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும் அல்லது ஓரளவு நிவர்த்திக்கப்பட்டிருக்கும். மற்றும் அது மட்டுமல்ல, ஒரு கிராம நிலதாரி என்பவர் பல்வேறு தேவைகளையும் பல்வேறு சேவைகளையும் உடையவராக அந்த சமூகத்தில் காணப்படுகின்றார். ஒழுங்கு மற்றும் சட்டம் காப்பாற்றுதல். கிராம சேவகர் சமூக அமைதியை பராமரிக்கும் பொறுப்பு வகிக்கின்றார். அவர் காவல்துறையுடன் இணைந்து தகராறுகள் அல்லது சட்ட மீறல்களை தடுப்பதிலும் பங்கு பெறுகின்றார். அது மட்டுமல்ல, கிராம சேவகர் என்பவர் ஒரு அரசியல் கட்சி சார்பில்லாத நடுநிலையானவராகவும் கடமையாற்றுகின்றார். அவர் எந்த அரசியல் சார்புமின்றி அனைத்து குடிமக்களுக்கும் சமமாக சேவை செய்ய வேண்டும். இது சமூக ஒற்றுமைக்கு உதவுகின்ற ஒன்றாகவும் காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக அவசர நிலைமை மேலாண்மை அதிகாரியாகவும் அவர் காணப்படுகின்றார். வெள்ளம், வறட்சி, தீ விபத்து, நோய் பரவல் போன்ற அவசர நிலைகளில் கிராம சேவகர் முன்னணி ஒருங்கிணைப்பாளராக செயற்படுகின்றார். இவ்வாறாக பல்வேறு சமூகத்தின் அடிப்படை வேறுகளுடன் ஒன்றிணைந்து பிணைக்கப்பட்ட ஒரு பதவியாக இந்த கிராம சேவகர் பதவி காணப்படுகின்றது. மிக முக்கியமாக கிராம சேவகர் ஒரு சமூகத்தின் அடித்தள நிர்வாக தூண் ஆவார். அவர் இல்லாமல் அரசு மக்கள் மனதை உணர முடியாது. மக்களும் அரசின் உதவிகளை முழுமையாக பெற முடியாது. ஆக
எங்களுடைய சமூகத்தின் பிரச்சனைகளை, எங்களுடைய அடிப்படை தேவைகளை, ஒரு சமூகத்தின் அடிமட்ட தட்டு மக்களை அடையாளம் காணுகின்ற ஒரு நபராக இந்த கிராம சேவகர் பதவியானது காணப்படுகின்றது. உதாரணமாக நாங்கள் கிழக்கு மாகாணத்துக்கு சென்று பார்ப்போமாக இருந்தால், அங்கு அதிகமாக எந்த அரச திணைக்களங்களுக்கு சென்றாலும் அல்லது அரச நிறுவனங்களுக்கு, துறைகளுக்கு சென்றாலும் அங்கே எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள், எங்களுடைய மொழியை பேசக்கூடியவர்கள் அதிகமாக காணப்படுகின்றார்கள். இது எங்களுடைய தேவைகளை இலகுவாக பூர்த்தி செய்யக்கொள்ளக்கூடிய வகையிலும், எங்களுக்கு வரவேண்டிய அல்லது எங்களுக்குரிய பிரச்சனைகளை நேர்த்தியாகவும் விவேகமாகவும் கூர்மையுடனும் அரசுக்கு எடுத்து முன்வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி வைத்திருக்கின்றது. இந்த நிலைமை இந்த நாட்டின் எங்கெல்லாம் எங்களுடைய சமூகம் மக்கள் பரவி வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த நிலை உருவாக வேண்டும். அரசின் ஒவ்வொரு திணைக்களங்களிலும் எங்களுடைய சமூகத்தவர்கள் பணியாற்ற வேண்டும். எங்களுக்கு தெரியும், இந்த கிராம சேவகர் பதவி மிகவும் ஒரு குறைந்த கல்வி தன்மையுடன் கோரப்பட்டுள்ளது. பல பேர், பல சமூகத்து மக்கள், பல பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள் இது தொடர்பான அறிவில்லாததன் காரணமாக அல்லது இது தொடர்பான தெளிவின்மையின் காரணமாக இத்தகைய பதவிகளில் அவர்கள் விண்ணப்பிப்பதை தவறவிடுகின்றார்கள் என்று கூற வேண்டும். ஆகவே இத்தகைய பதவிகள் கூறப்படும் போது, இத்தகைய பதவிக்கான விண்ணப்பங்கள் அரசினால் கோரப்படுகின்ற வேளையில் அந்தந்த பிரதேசத்தில் உள்ள பள்ளிவாயல்கள் அல்லது பள்ளிவாயல்களின் நிர்வாக அமைப்பினர், அது மட்டுமல்ல பாடசாலையின், அந்த ஊரிலே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாடசாலையின் அதிபர்மார் அல்லது பாடசாலையில் இருக்கின்ற பழைய மாணவர் சங்கம், இது போன்ற அமைப்புகள் இத்தகைய பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதி வாய்ந்தவர்களை அடையாளம் கண்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது ஆக குறைந்தது 4 பாடங்களில் சித்தி அடைந்திருக்க வேண்டும். அதில் 3 பாடங்களில் திறமை சித்தி கிரெடிட் பெற்றிருக்க வேண்டும். தமிழ் மொழி, அதாவது மொழி, கணிதம், இந்த 2 பாடங்களில் திறமை சித்தி பெற்றிருக்க வேண்டும். மிக குறைந்த தகமைகள். அத்துடன் ஏலவனில் 3 பாடங்களில் சித்தி பெற்றிருக்க வேண்டும். அதிலும் ஏலவனில் ஆங்கிலம் மற்றும் பொது அறிவி தவிர்ந்த. ஆகவே மிக குறைந்த கல்வி தகமையுடன் சிறந்த சம்பள அளவு திட்டங்களுடன் இந்த பதவி கோரப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஏழுமானவர்கள், எங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தயவு செய்து இத்தகைய சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விடாதீர்கள். ஒரு கௌரவமிக்க, ஒரு மரியாதை மிக்க, ஒரு சிறந்த ஒரு அரச பதவி என்பதை நீங்கள் மறந்து விடலாகாது. இந்த பரீட்சையானது 3 வினாப்பத்திரங்களை கொண்டு அமைந்திருக்கின்றது. மிகவும் இலகுவானது. அதாவது லாங்குவேஜ் யூஸ் அண்ட் கம்ப்ரன்ஷன் என்று சொல்லக்கூடிய மொழி திறமை மற்றும் அதன் பயன்பாடு ஆகியவற்றை மதிப்பிடும் வகையிலான கேள்விகள். மற்றது ஒரு ஜெனரல் நாலேஜ், அதாவது லோக்கல் அண்ட் குளோபல் ட்ரெண்ட்ஸ், உலகம் மற்றும் இலங்கை பற்றிய பொது தகவல்களை உள்ளடக்கியதாக ஒரு பரீட்சை வினாத்தாலும், மற்றது ஆட்டிடியூட், எண்ணியல், தருக்கம் மற்றும் நுண்ணறிவு திறனை பரிசோதிக்கும் கேள்விகளும் உள்ளடங்குகின்றன. மிகவும் இலகுவான வினாப்பத்திரங்களை கொண்டமைந்துள்ள இந்த பரீட்சைக்கு மாணவர்கள், பெற்றோர்கள் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளை இது சம்பந்தமான தெளிவுறுத்தல்களை வழங்கி இத்தகைய பரீட்சைகளை தவற விடாது விண்ணப்பிப்பதற்கு முன்வாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் கீழே பதிவிடுகின்றேன். நீங்கள் அது தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.